விஷ பாட்டில் சாண்ட்ராவையும் சொல்லலாம். என்னடா இது புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இடத்துக்கு மாறும்போது எல்லா மேலேயும் அது வந்துட்டு போகுது. ஆக்சுவலாக சாண்ட்ரா நீங்களும் திவ்யா பழகிறது வந்து ஒரு மாதிரி பொசசிவ் வராங்க. சாண்ட்ராவையும் ஒரு பாயிண்ட்ல நல்ல பாயிண்ட் வச்சேன். தியானத்தில் போஸ்ட் கூட ஃபைட் பண்ணி நல்ல பேர் வாங்கின ஒரே ஆள் பிரஜன் தான். என்னோட கருத்தை பதிவுபடுத்தணும். நான் அதுதான் யோசித்தேன். அதில் நான் தெளிவாக இருந்திருக்கேன். நான் ஹோஸ்ட்டாக இருந்தால் நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பிரஜன் பிடிக்கல. இப்போ சம்ஹவ் எனக்கு அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஓட விட்டு கூட ஓடுங்க, ஓட விட்டு பண்ணாதீங்க, தப்பு. பிகாஸ் பிரஜன் அப்படின்னாலே டாஸ்கிங் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல அழகாக டாஸ்க் விளையாடுவாருன்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன். ஐயோ, வரிசையாக வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி டாஸ்க் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. அதாவது அந்த வார்த்தைக்கு இவங்க சூட் ஆவாங்க அப்படின்னு. ஓகே, பெரிய ஜோக் பா இவங்க அப்படின்னா யார்? பெரிய ஜோக்கர்னா விக்ரம் தான். ஓகே, ஸோ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது அந்த மாதிரியா இல்லை வேற? ஆக்சுவலாக வந்து அவர் நல்லா என்டர்டெயின் பண்ணுவார், நல்லா சிரிக்க வைப்பார், எல்லாமே கரெக்ட் தான். வினோதம் அதை பண்ணுறாரு. ஆனால் சில நேரங்களில் வினோதம் நம்ம வந்து டஃப் ஆப்போனண்ட்டாக தான் பார்க்க முடியும். இவர் டஃப்பாக பார்க்க முடியாது. சும்மா ஏதோ ஜோக் காட்டிட்டு இருக்காங்கப்பா, அதுக்கும் பொருந்தும், அவர் பண்ணுற ப்ரொஃபஷனுக்கும் பொருந்தும். அதுதான் நான் விக்ரம சொன்னேன். ஓகே, ரைட். மண்ட கசாயம் வினோத் தான். சூடாகவே இருப்பார். அவர் இந்த பக்கம் மண்ட காசத்தை போட்டால் தான் அவர் மண்ட காசத்தை போடுவார். ட்ரிகர் பாயிண்ட் தான். புரியுது. இல்லைன்னா அவராக போய் ஒரு இடத்துல வால்டர் பிரச்சனை இருக்க மாட்டார். பண்ணதில்லை. ஓகே, அவர் மேலே ஏதானே அவர் மேலே ஏதாவது ஒன்று காலை ஏன் காலம் வச்சான்னு, அவ்வளோ ஏன் இதுக்குப்பா காலம் வச்சான்னு விஷயம் இல்லை. அதுதான், அது எப்பவுமே கிருன்னு தான் இருப்பார் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அந்த மண்ட காய்ச்சல் கொஞ்சம் கஷாயம் காலி ஆகிட்டு இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவை எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு உலகத்தில் பறந்துடுறாங்க. ஆனால் அந்த உலகம் வந்து மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது புரியும் கண்டிப்பாக. அது புரிஞ்சுக்க முடியுமா தெரியல. ஃபீனிக்ஸ் பறவையால் தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ரைட். விஷ பாட்டில் வியனா. ஓகே, எனி பர்டிகுலர் ரீசன்? பர்டிகுலர் ரீசனில் இந்த பக்கெட் டாஸ்கில் விக்ரம்க்கு எதிராக இருந்து எல்லாமே பண்ணி அது பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து இல்லைங்க நீங்கள் பண்ண ரொம்ப ஃபீல் ஆகி போச்சுங்க, உங்களோட ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு தெரியாது இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். உண்மையில விக்ரமுக்கு தெரியாது. ஆனால் அவள் ட்ரெஸ் உள்ளே இருக்கு, நான் பார்வதி கிட்டே சொல்லியிருக்கேன். பார்வதி அந்த கேமாக மாற்றி ப்ளே பண்ணால். ஆனால் அந்த இடத்துல வந்து விக்ரம் மேலே தப்பு கிடையாது. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே இவருக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே கடைசியில் அந்த விஷயத்தை மாற்றி இம்மீடியட்டாக வந்து பிரதர் சிஸ்டர் ஆகிட்டா. அப்போ சுச்சுவேஷன் இந்த மாதிரி நீ இப்படி ப்ளே பண்ணால் அது சம்மந்தப்பட்ட விக்ரமுக்கு தெரியுமான்னு தெரில. அது எனக்கு என்னமோ அது ஒட்டலை. அப்படிலாம் ஒரு நாள் பிரதர்லாம் ஆக முடியாது. புரியுது. அதுவும் அந்த வீட்டில். ஓகே, சரியான தலைவலிப்பா. சரியான தலைவலி. எலிமினேட் ஆகி போனவங்களும் சொல்லலாம், பரவாயில்ல. எலிமினேட் ஆகி போகல, எலிமினேஷன் ஆகி போகல யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. ஓகே, அப்போ உள்ள கனியும் சொல்லலாம். ஓகே, கனியும் சொல்லலாம். ஏன்னா அதை சொன்னேன், அவங்க ஒரு 3 பேர் டீமாக இருக்காங்க. அந்த டீமுக்குள்ளே இவங்க டிசைட் பண்ணுறது தான். ஆனால் மீதி எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் தலைவலி காரணமாக பார்த்தா கனி தான் இருக்கும். ஹேண்ட்லிங், என்ஜின், ஓகே, மீதி எல்லாம் கூட்ஸு. அது அவங்க கேமாக கூட இருக்கலாம். ஆனால் அது எப்பவுமே கேம்குள்ளே மட்டும் இருந்தால் பரவாயில்லையே. மற்றவங்க டார்கெட் பண்ணும்போது அதுதான் இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் அது மட்டும் தான் வேண்டாம். நான் அது அவங்க முகத்துலன்னு சொல்லலை, நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். யாரை மிதிச்சு யார் ஏறி போகிறான்றது அவங்க பேரே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சூனிய கிழவி. சூனிய கிழவி இதில் என்ன, இது என்ன கரெக்டாக வார்த்தை இல்லை? சூனிய கிழவிக்கு என்ன அர்த்தம் கரெக்டாக சொல்லுங்கள். சூனியம் பண்ணுறதுன்னு, அதாவது ஏதான சூட்சமாக இது மாதிரி ஏதான ஒன்று, ஏதோ மாயமந்திரம் பண்ணியே ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி சூனியம் பண்ணுறது. வீட்லேயே ஒரு சூனியக்காரி அப்படின்னா யார்? சூனியக்காரன் ஒரு சூனியக்காரி. சின்ன சூனியமாக சில விஷயங்கள் போடலாம். ஒரு பால் போட்டு விடுறதுல வந்து பார்வதியை போடலாம். எப்பயாச்சும் ஃபுல் முழுசாக சொல்ல முடியாது. அவங்க நிறைய அவங்க மாறுறாங்க. ஆனால் நமக்கு எதாவது தேவைன்னா லைட்டாக போய் டீசலை ஊற்றி போட்டு கொளுத்தி விடுவோம். டீசலே ஊற்றுறாங்களா? டீசல் பெட்ரோல் தானே, டீசல் ஊற்றினா எப்படி பற்றிக்கும்? அதுதான் பெட்ரோல்லாம் கேட்டேன், ஒரே டீசல் தான். எடுத்தோடி டீசல் தான். அப்போ தான் யாரும் பக்கத்தில் வர முடியாதுல்ல. ஆனால் சில டைம் அவங்களே காலை வச்சு அவங்களே வச்சுப்பாங்க டீசலில். இது நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இது இப்போ பார்த்துருவீங்க. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் பண்ணுறது தான். இது நடக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கு. சுயநலவாதி இருக்காங்க எல்லாருமே. இல்லை, கிட்டத்தட்ட சுயநலவாதின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு எல்லாம் பண்ணுறது புரியுது. அது மேபி இப்போது என்ன சொல்கிறது, இந்த சுயநலவாதின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து திவ்யாவையும் சொல்லலாம், சாண்ட்ராவையும் சொல்லலாம். ஏன்னா திவ்யாவை ஏன் சொல்லணும்னா
அந்த இடத்துல போய் அந்த ட்ரெஸ்ஸை வைக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ போய் பேக் பண்ணணும்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எடுக்க போயிட்டு தப்பிச்சு. சாண்ட்ராவையும் ஒரு பாயிண்டில் என்னமோ பாயிண்ட் இப்படி யோசிச்சான், நல்ல பாயிண்ட் யோசிச்சான். சரி, இது அப்போ கத்தி விட்டது தானே சொல்கிறீங்க, இப்போ இந்த டைமில் இது வேணுமா இது அப்படின்னு வேணுமா எடுக்க தேவையில்ல, அது அந்த அந்த அது போய் அப்போ பேசணும் அவசியமும் கிடையாது ஆக்சுவலாக. அதே ஒரு பாயிண்ட் இவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கன்வே பண்ணுற இடத்துல அங்கே சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி 1 to 1 கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல. ஆனால் அப்படி பார்த்தா அந்த வீட்டில் எல்லாருமே பண்ணுறது தான். நம்ம ஒரு இடத்துக்கு புஷ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்ற ஒரு விஷயம் தானே ஆக்சுவலாக. அது எல்லாருமே அங்கே பண்ணுறாங்க. பண்ணுறது தான். ஓகே, அது தனி கிரெடிட் யாருக்கும் இல்லை. ஆல் கிரெடிட் டு ஆல் பிளேஸ். ஆல் பிளேஸ். பச்சுந்தி வியானாக்கு சேரும். வியானா. ஓகே, அதுதான் இடத்துக்கு ஏற்ற அதே மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவங்கள என்னடா இது புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அப்படி ஒரு ஒரு இடத்துக்கு மாறும்போது எல்லா மேலேயும் அது வந்துட்டு போகுது ஆக்சுவலாக. ஆல் டைமாக இப்போதைக்கு பல பேர்கிட்ட இல்லாத விஷயம். அவங்க ஒரு டக்குன்னு எப்ஜேகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எப்ஜேக்கு அவங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது அந்த டாஸ்கில் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. விக்ரம்கிட்ட போய் தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க. யாருன்னே தெரியலடா. நீங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுன்றது அதானே. அழுமூஞ்சி இப்போ கரண்ட் அழுதுட்டு இருக்கு சாண்ட்ரா தான். அதுக்கு ஓப்பனாகவே உங்கள் வைஃப் இல்லை அது வைஃபுன்னு நான் வைஃபுக்காக சொல்லலை. இப்போ கொஞ்சம் அழுதுட்டு இருக்காங்க. அது நான் போகிறதுனால தான் அழுதுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. இல்லைன்னா அவங்க அழுததே கிடையாது ஆக்சுவலாக. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு யார் சொல்லணும்னா அரோரா இப்போ கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறாங்க. பல இடத்துல அழுகுறாங்க. பிரேக் டவுன் ஆகிறாங்க. கொஞ்சம் அழுகுறாங்க. அவள் அழுகுறது ப்ளஸ்ஸாக நினச்சி நிறைய பேர் வந்து அதை சண்டை போனோன்னா போட்டுறாங்க. ஏதாவது ட்ரிகர் பண்ணி பேசணும்னா கமருதீன் பேசினார், ஒரு விஷயம் பேசினார், அவள் அழுதுட்டா. பிரேக் டவுன் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறது. உள்ளே போய் கன்ஃபெஷன் ரூமில் போய் பிக் பாஸ்ட்டு பேசும்போது பிக் பாஸும் வழியாக பேசும்போதும் அழுதுட்டாங்க. ஒரு வாட்டி படுத்து அழுதுட்டாங்க ஒரு மாதிரி. பட் அது அழுகிறதுன்ற ஒரு விஷயம் சரி பிரேக் டவுனாக வெண்ட் அவுட் ஆகிறது நல்ல விஷயம் தான். அப்புறம் ஒரு கிளியர் பிக்சராக வரலாம். ட்ரூ. ஓகே, இன்விசிபிள் சபரி ஓகே அண்ட் எப்ஜே. இப்போ 2 பேரும் அவர் ஒரு ஜோனில் இருக்காங்க, இவன் ஒரு ஜோனில் இருக்காங்க. இருக்கிற இடமே தெரில. பெருசாக அவங்களும் வெளில தெரிய மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் பார்த்து 3 வீக்ஸ் அப்படி தான் இருக்குது. சுபிக்ஷா இன்விசிபிள்னா எப்படி சொல்கிறது, அவங்களும் என்னென்னா பண்ணுறது அந்த கடல் பாட்டை பாடுறாங்க. திறந்தா கடல் அப்படின்னு அவங்க 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 வந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க பீட் பாக்ஸிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு திறமையை கற்றுக்கிட்டாங்க தவிர்த்து கொடுத்த டாஸ்க்கை ஆடுறாங்க. ஆனால் அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்க. இன்விசிபிள்னு சொல்ல முடியாது, கேம் ஆடுறாங்க. ஓகே. ஆனால் அது உங்களை கொண்டு போய் எல்லா இடத்தையும் சேர்க்குமான்றது. எல்லா கேமும் சூப்பராக ஆடுறது இல்லை. இப்போ ஒன்றும் இந்த ஒரு கிருமி கேரக்டர் கொடுத்தாங்க, அவங்கள அந்த கேரக்டர் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். இப்போ என்கிட்ட கேட்டால் நானும் சஜஸ்ட் பண்ணிக்கோன்னேன். இருந்தால் பெரிய ஒரு நடிகரோட ஒரு கேரக்டர், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஏதோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்னென்னா அவங்க அப்படி ட்ரை பண்ணி கூட எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா நீ உட்கார வேணாம், நம்ம பேசணும் சொல்லி நான் ஒரு 6 பேரை சூஸ் பண்ணேன். எங்களோட நீ பெட்டராக நடிச்சேன்னு என்கிட்ட சொல்லு, நான் என் தோல்வி ஒத்துக்கிறேன். அவங்களால ஒத்துக்க முடியல. அப்போ எப்படி நான் உங்களை பெஸ்ட்டாக கொடுக்குறேன்? புரியுது. ஓகே, ரைட். சும்மா அவங்களுக்கு வேறு என்ன ஏதோ அந்த ரேடியோ ஏதாவது பேர் வச்சுக்கலாம், எஃப்எம்னு வச்சுக்கலாம், பேசிட்டே இருப்பாங்க. ஓகே. தலையாட்டு பொம்மை எது கேட்டாலும் தலையாட்டுறது. தஞ்சாவூர் பொம்மை மாதிரி சொல்லக்கூடாது. தலையாட்டு பொம்மை ரம்யா. ஓகே, அப்படிதான் இருந்தாங்க. இப்போ இல்லை. ஓகே, இப்போ மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தலை டாஸ்கில் தலையாட்டு பொம்மை உடஞ்சிச்சு. நைஸ். அப்படிதான் இருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த டாஸ்க் ஓவர். அடுத்தது வந்து கமெண்ட்ஸ். ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே அந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில், ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ வெரி வெரி ப்ரோக் டவுன் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த இடத்துல தான் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை வருது. அந்த வீடியோவும் சேர்ந்து இன்னொரு வீடியோ வந்து சாண்ட்ராவும் பார்வதியும் வந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. லைக் ஷீ இஸ் வெரி பொசசிவ் வித் திவ்யா பீயிங் என்னன்னு சொல்கிறது, ஒரு நல்ல பாண்ட் உங்ககிட்ட இருக்குது, சிஸ்டர் பாண்ட் அப்படின்னு இருந்தாலுமே அது ஒரு மாதிரி பொசசிவாக இருக்குது. ஆனால் அது வெளியில் வந்து வேறு மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகுது. அது கீழே வந்து ஒரு கமெண்ட் இருந்தது, திவ்யா வந்து ரொம்ப பாவம், உங்கள் வைஃப் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறாங்க திவ்யா கிட்ட. இந்த கமெண்ட் பற்றி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறதுக்கு அவங்கள அவமானப்படுத்தி அப்படி ஒரு விஷயம் பண்ணலை, எதுவுமே பண்ணல. ஆனால் அங்கே நடந்த பல விஷயங்கள் என்னென்னா, அந்த
இப்போ பார்க்கும்போது இமேஜ் பார்க்கும்போது இவங்க ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. ம். ஆனா அந்த இடத்துல அவங்க ஹெல்ப் பண்ண போன அவசியமே இல்ல. அப்போ அந்த பிரேக் டவுன் பண்ணி உட்காந்த இடத்துல நீங்க போய் சாப்பிடுறீங்களான்னு கேட்பீங்களா? டின்னர் சாப்பிடுறீங்களா? இல்ல தோசை ஊத்துவாங்க கேட்க மாட்டோம்ல. ம். ம். ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுப்போம். அந்த ஸ்பேஸ் அவங்க குடுத்துருக்கலாம் திவ்யா. ம். அவங்க வாண்டடா போய் இரிட்டேட் பண்றதுக்காக எல்லாம் போல நான் சொல்லல. புரியுது, புரியுது. அதுக்காகலாம் போல. திவ்யா மேல தப்பு இல்ல. ம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் போய் நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. இப்ப நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அவளுக்கு நல்லா தெரியும். ம். இப்போ திவ்யாவே வந்து இந்த ஜெயில்ல உட்காந்து ஒரு விஷயம் அழுதாங்க. அவங்க ஐபேக் ஓப்பன் பண்ணி எல்லாரும் மேலயும் அகைன்ஸ்டா ஏன்னா எங்க டீம்ல இருந்தப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ உள்ள அனுப்பல. ம். அது 10 பேர்ல ஓட்டு போட்டப்போ அவங்கள ஆதிரியை மாட்டிக்கிட்டாங்க வினோத். ஆமா, இது ஆமா. வந்து அவங்களா படுத்து அவங்களா துப்புனது. மழை மாரி. அவங்க மேலே ம். பட்டுக்கிச்சு. ம். 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 அது அவங்க தான் சிக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு தான் மனசு சொல்லுச்சு அவங்க மாட்டுவாங்கன்றது. ஆனா அப்ப இருக்கும்போது நீங்க ஜெயில்ல இருந்திருக்கும்போது, நான் இங்க டிசர்வே கிடையாது. நீங்கலாம் ஆடுற ஆட்டமா நீங்க ஆடுறீங்க புரியுது. அப்படின்னு சொல்லி ஆமா. எல்லாரையும் ம். திட்டும்போது, ம். ம். உன்னோட வன்மம் உங்க மேல உங்களுக்கு இருந்த கோவத்த எல்லார் மேலயும் திணிக்கிறீங்க. ம். அப்போ வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா, அவங்க எல்லாம் உங்களோட சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். அப்படின்னா நீங்க உங்க சிச்சுவேஷன புரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கல. பட் அந்த ஆடியன்ஸ் வந்து என்ன ஒரு ஹெல்ப் பண்ண தானே போனாங்க. ஆடியன்ஸ தப்பு சொல்ல முடியாது. ம். அவங்க ஹெல்ப் பண்ண தானே போனாங்க. நல்லது பண்ண போனா நீங்க ஏன் கத்துறீங்க? ஆனா இவங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு ஒரு விஷயம். இப்போ அந்த வீடியோட சேர்ந்து இன்னொரு வீடியோவும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அஸ் இன் லைக் சாண்ட்ரா அண்ட் பாரதி இஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன். அதில அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாரி தான் டீசல் பத்த வைக்கிற மாரி தான் வந்து ஆமாமா. சாண்ட்ராக்கு பிகாஸ் ஜென்ரலி வென் யூ ஆர் வல்னரபிள் ஆமா. ஈஸியா வந்து பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பொசசிவா இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, ஐ திங்க் நீங்க வந்து பேசாம போனதும், கடைசியா நீங்க திவ்யா கிட்ட தான் நெறைய வந்து பேசிட்டு இருந்ததும் வந்து சிஸ்டர் பாண்ட் அப்படின்னு இருந்தாலுமே, அது ஒரு மாரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ம். அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல நான் போம்போது நான் இப்போ இல்ல நான் வந்து எவிக்ட் ஆயி போம்போதும், நான் திவ்யாட்ட எல்லாம் பேசவே இல்ல. ம். எல்லார்ட்டயும் பேசி முடிச்சு திவ்யா தான் பின்னாடி இருந்தாங்க. சாண்ட்ரா ம். பேக்ல. அப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே அவ கூட வந்தேன், அவங்க கூட வந்தேன், வந்து திவ்யா தான் வந்தது. இல்ல விடு, விடு என்ன பண்ண ஒரு நாள் போய் தான் ஆகணும். நானா இருந்தாலும் நீ இருந்தாலும் போயிட்டு வரணும். இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அத அவங்க ஹேண்டில் பண்றது எனக்கு எப்படின்னு தெரியல. விடு ம். ஏன் அழுவுற? அவங்க அது ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. பட் இவ அப்படி ஈஸியான ஆள் கிடையாது. அப்படி பேசி எல்லாம் முடிச்சுட்டுமா நான் உட்காந்துட்டு இருக்கும்போது, எல்லாரையும் நான் போய் ஹக் பண்ணிட்டு, எல்லாம் கை குடுத்தா ரொம்ப சந்தோஷம். அ அங்க இருந்தா நம்மளும் இதாகக்கூடாது சொல்லிட்டு, சரி ஓகே, ஓகே திவ்யா பாய் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா சாண்ட்ரா பார்த்துக்கோன்னு தான் சொன்னேன். பார்த்துக்கோ சொல்றது, முடிஞ்சா பார்த்துக்கோ சொல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ம். பார்த்துக்கோ அதான் எல்லாமே இருக்காங்கல்ல பார்த்துப்பாங்கல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணும்போது அவ சொன்னா, "இல்ல சாரி தப்பா எடுத்துக்க வேணாண்ணா." ஏன்னா நாங்க பேசுறது இல்லல்ல. ம். சாரி அண்ணா அப்படின்னு. பரவாயில்லம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ம். டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிய வந்துட்டேன். அதானே நீங்க கேட்டீங்க? இல்ல. அதுல வந்து இப்போ என்னன்னா, சாண்ட்ரா வந்து நீங்களும் திவ்யாவும் ஆ. பழகுறது வந்து ஒரு மாரி பொசசிவ் வராங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அது அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவா? இல்ல இல்ல மக்கள் புரிஞ்சுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ம். தெரிஞ்சு. ம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வந்து ஒரு சிஸ்டர் பாண்ட வந்து அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ம். வாய்ப்பே இல்ல. எஸ். பிராக்டிகலான விஷயம். ஏன்னா, இது எல்லாமே நடந்தப்போ, மக்கள் ஏன் இத தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, திவ்யாவோட பிஆர் டீம் அத வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி கரெக்ட்டா பிட்ச் பண்றாங்க சோஷியல் மீடியால. ம். இவங்க தப்பு இல்ல ப்ரொஜெக்ட் பண்றது. இவங்க தப்பு இல்ல இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணா தான் ம். சாண்டா ராங்ன்னு தெரியும். ம். சாண்டா ரைட்டுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணா, திவ்யா டவுன் ஆவாங்க. ம். ஸோ, ஏன்னா இவ்வளோ நாள் திவ்யா இருந்த இடத்துல, திவ்யாவோட பண்ண எந்த ஒரு விஷயமும் தல டாஸ்க்கு வெளிய வரல. ம். பிஆர்ல. ஜெயிலுக்கு போனது வெளிய வரல. ஆமா. அ எந்த ஆல் த டாஸ்க் குட் ஆடின திங்ஸ் ஆல் குட் திங்ஸ் இதுவரைக்கும் வரல. வென் த ம். பேட் திங்ஸ் வரும்போது தான் குட் திங்ஸ் வருது. யாஹ்! ம். ம். ஸோ, ம். அது ம். கன்ஃபார்ம் பிஆர் தான். அது திவ்யாவுக்கு தெரிஞ்சா திவ்யா ஒத்துருக்க மாட்டா. பட் பிஆர் தானே. பிஆர் தான். ஒருத்தர மிதிச்சு நீங்க பண்ணக்கூடாது. ஆனா பிஆர் பண்றாலும் அது பிஆர் பண்றது கரெக்ட்ன்னு சொல்ல முடியாதுல்ல. புரியுது. ஸோ, பெட்டரா திவ்யா பிஆர் டீம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நம்புறேன். ஓகே. ரைட். இந்த கமெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ம். ஆ நிதானமாக, பொறுமையாக பேசுகிறார். ஆனா, உள்ள போகும்போது இவர் செயல்பாடு வந்து ரொம்ப கோபக்காரர் மாரி இருந்தது. ஆனா, இனிமே வந்து அவர பார்க்கறதுக்கு ஹேப்பியா இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கணுன்ட்டு வாழ்த்துக்கள் அப்டின்ட்டு. ஆக்சுவலி எல்லாருமே அப்படிதான் நெனச்சாங்க. நான் அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. ம். இட் வாஸ் பிரஜன் 1 மேபி அண்ட் பிரஜன் 2.0 அப்டின்ற மாரி தான் இருந்தது. இல்ல அது வந்து வெறும் எந்திரனுக்கு மட்டும் தான் செட் ஆகும். 2.0 என்னன்னா, உள்ள போம்போது என்னோட லுக் வேரியேஷன் இருக்குல்ல. ஆ அந்த யாஹ்! முடி இருந்துச்சு, தாடி இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு மாரி போன எக்ஸ்ட்ரீம்லி ரக்கட் ஆமா. ஒரு மாரி டைட்டா ஆனா உள்ள அப்படி நான் கிடையாது ஆக்சுவலா. ம். பட் ஆனா மேபி உங்களுக்கு அது ரெக்கடா தெரிஞ்சா சந்தோஷமான விஷயம் தான். அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு மாரி இருந்துச்சுன்னா, இது பயங்கரமா இருக்கு. எல்லாம் வந்து ஆமா. கேட்டாங்க. எஸ். ஆனா, என்ன மாத்துனது கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ற எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, அது வந்து என் முடியும், தாடியும் தூக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும்போது, ம். அங்க ஒரு பிரின்சிபல் வந்தாரு. அந்த பிரின்சிபல் தான் ஒரு விஷயம் மாத்தி ஆக்டரா மாத்துச்சு. எஸ்.
ஆனால் நான் இப்படி தான் எப்பவுமே ம். எப்பவுமே சாந்தமான கேரக்டர் தான். ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் நான் கொஞ்சம் போய் ரியாக்ட் கோவப்படுறது பண்ணுறதும் புரியுது. யா அது ஹியூமன் நேச்சர். யா யா டோட்டலி ஸோ கெட் இட். நான் அப்படி ம். தான் பண்ணேன். வெளியே வரும்போது உள்ள வரும்போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ம், ம், ஆனால் ம். என்ன நடந்தாலும் நான் ஒரு காசுக்காக உள்ளே போனேன். அந்த காசு வந்து கன்ஃபார்ம் எனக்கு கிடைக்குன்ற பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அது ஒருவேளை கிடைக்காம போய் ரொம்ப நெகட்டிவாலாம் ஆகி போயிருந்தா கூட நீங்கள் சொன்ன மாதிரி முதல் கேரக்டராக கூட நான் வெளியே வந்துடலாம். ஆனால் அது எனக்கு தெரியும். நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம். மேலே ம். கடவுளை நம்புகிறோம். அந்த எஃபர்ட்டு தான் நான் வாக்கின் பண்ணி வெளியே வரும்போது அவ்வளோ ஆடியன்ஸ் கை தட்டினாங்க. ம். கை தட்டி நல்ல பேரோட வரீங்க, ரொம்ப ஹாப்பின்னா என்னோட ஃபோன் திறந்தா அவ்வளோ மெசேஜ். எல்லாருமே ஆரம்பிச்ச ஃபேர் எவிக்ஷன், அன்ஃபேர் எவிக்ஷன். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. முடியல சொன்னால் ஓகே, உங்களுக்கே முடியலன்னா நான் என்ன சொல்கிறது. ஸோ இதுதான் அதோட. எஸ். ஹோஸ்ட் கூட ஃபைட் பண்ணி நல்ல பேர் வாங்கின ஒரே ஆள் பிரஜன் தான். ஒரு ஹார்ட்டினோட. அடப்பாவிகளா, சேதுபதி சார் நம்பாதீங்க. அப்படிலாங்க கிடையாது. ஹோஸ்ட்டோட சண்டை போடல. என்னோட கருத்தை பதிவுபடுத்தணும்னு நான் அதுதான் யோசித்தேன். அதில் நான் தெளிவாக இருந்திருக்கேன். அதுதான் என்னோட ரியாக்ஷன். கடைசியில் வந்து அவர் என்னை கோட் அவுத்துட்டு போகும்போது அது அவமரியாதையோ அப்படிலாம் நான் எடுத்துக்கல. தயவுசெய்து அவர் சுச்சுவேஷன் நான் இருந்தாலும் இதை விட பயங்கரமாக பண்ணியிருக்கேன். நான் ஹோஸ்ட்டாக இருந்தால் நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன். சல்மான் கான்லாம் அவுத்து வந்துருவார்ல, என்ன பிரச்சனை, நான் வீட்டுக்குள்ள வரேன், வெயிட் பண்ண, அப்படியே வெயிட் பண்ணுன்றதான் அவர் பேட்டர்ன் அது. ஸோ அவர் சைட்லேருந்து நம்ம யோசிக்கணும்ல, அதுதான் நான் யோசிப்பேன். ஜெயிச்சாம தோத்தானால அது செகண்டரி. என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணும்போது பார்க்குறப்ப இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் கொடுத்ததுன்றது சந்தோஷமான விஷயம். அதில் எவ்வளோ பேர் அதை வந்து என்னங்க ஹோஸ்ட்டே எதிர்த்து பேசிட்டாரு, அதை எதிர்த்து பேசுறது கிடையாது. சத்தியமாக என் கருத்தை நான் வேணாம் எப்படி சொல்ல முடியும். சில விஷயங்கள் சத்தமாக பேசும்போது தப்பாக தெரியும், ஆனால் அந்த தப்பு எனக்கு நியாயமாக தெரியும். அதுதான் நான் கருத்தை பதிவு பண்ணேன். Well said. Okay. Everyone in house talked worse words. ஆனால் he faced so much bullying. ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிட்டு அவர் பெரிய கஷ்டப்பட்டு பட்டாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன குட்டி மிஸ்டேக் பண்ணேன்? இல்லை, அதுதான் நிறைய வேர்ஸான வேர்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ கூட சொன்னீங்களே, நான் ஸ்டேஜில் வந்து பெருசாக எதுவும் சபை நாகரிகம்ட்டு எதுவுமே வார்த்தைகளை எங்கேயுமே விடலை. ஆனால் உங்களை தான் பயங்கரமாக புலி பண்ணாங்க, ட்ரால் பண்ணாங்க, திட்டினாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் சொல்கிறேன், கமெண்ட்ஸ் போடுறவங்களே நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா தான் ப்ராக்டிக்கலாக புரியும். இதே தான் அந்த வண்டியில் வந்து நான் போனது வீட்டு ரைட் இண்டிகேட்டர் ஓரமாக நிப்பாட்டாங்க. அதுக்குள்ளே நானும் சேதுபதி சார்லாம் போய் டீ சாப்பிட்டு வந்தோம், பிரியாணி சாப்பிட்டு வந்தோம், நீ போயிரு, நீ அப்படி வந்துருங்களா சொன்னதில் எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. இவங்களாம் ஒரு ஸ்கிரிப்டோட எழுதி இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியுமான்னு தெரியாது. இனிமேல்ட்டெல்லாம் நான் வாய்ஸ் நோட்டு போடணும், என்ன தலைவரை இப்படிலாம் கேள்விப்பட்டீங்களான்னு. நான் படிச்சிட்டேன்டா, நீ தெரியுமா தானே அவனுக்கு தெரியும். இது அவர் சொல்லும்போது அவர் என்ஜாய் பண்ணி தான் சொன்னார். நீ வெளியே போய் பார்க்க தானே போகிறேன், என்ன நீ போய் பாரு. ஸோ அந்த விமர்சனங்களை கடந்தாதான் ஒருத்தன் ஒரு நல்ல ஹீரோவாகவும் நல்ல மனுஷனாக வாழ முடியும். விமர்சனங்களுக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தங்கிடுறீங்க, உங்கள் வெற்றி அங்கேயே புதைக்கப்படும். அந்த வெற்றியில் அந்த ஆள் பார்த்துட்டாரு. ஸோ அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நானும் எவ்வளோ விஷயம் பார்த்துட்டேன். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. அதுவும் கடந்து போகட்டும், அவ்வளோதான். ஓகே. சாண்ட்ரா கொஞ்சம் கன்னிங், பிரஜன் வந்து ஸோ ஜோவியல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. சாண்ட்ரா கன்னிங்கெல்லாம் கிடையாது சத்தியமாக. பிரஜன் ஜோவியல் தான். ஆனால் சாண்ட்ராவோட பிரஜனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த கோவத்தை நான் இங்கே காட்டலை, இது வரைக்கும் காட்டலை, அப்படி சூழ்நிலை ஏற்படலை. ஆனால் சாண்ட்ரா கோவப்படுவாங்க, இது அவங்க கோவமே கிடையாது. என்னை தாண்டி கோவப்பட மாட்டாங்க. ஆனால் என்ன கன்னிங்னு எதை வச்சு மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரில. பட் மேபி அந்த சிச்சுவேஷனில் வந்து அதான் சொல்கிறேனே, இப்போ திவ்யா வந்து அந்த சிச்சுவேஷனில் பார்வதிக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்களே, இப்போ அந்த துணி எடுக்க போகும்போது அந்த இடத்துல இவங்க சத்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் யாரையும் கண்டிங்கிறத இவங்களை பயன்படுத்தி இப்படி பண்ணுறது, ரொம்ப ஓவராக பண்ணுறது, அப்படியெல்லாம் விஷயம் பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, அப்படி அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அது அவங்க கோவமே கிடையாது. ஆக்சுவலாக கோவம்னா வார்த்தைகள் சொல்கிறது இல்லை, கோவம்னா உண்மையில அந்த கோவம் அப்படி இருக்கணும். அதுதான் கோவம். இப்போ நான் விஜய் சேதுபதி சார்கிட்டே அந்த பேசும்போது அது ஒரு மாதிரி கோவமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பீரியடில் நான் வந்து அப்படியே ஒன்றும் பண்ணேன், அப்படியே பார்த்துட்டு மீசியை மட்டும் அப்படி பண்ணியிருப்பேன், அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் அவரை. நிறைய பேர் சொன்னீங்க அது பார்க்குறதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு, அதுதான் கோவம். ஆனால் அது நான் கேஷுவலாக பண்ண போனேன், வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியல, சும்மா இப்படி பண்ணேன். அடப்பா மீசியை சுற்றி விட்டீங்களா நீங்கள் சத்தியமான. ஓகே, இப்போ வரிசையாக எலிமினேஷன் வந்துட்டு இருக்கும்போது இந்த கமெண்ட் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது சீசன் 2 தான் ஞாபகம் வருது. எல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸையும் வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி மாற்றிட்டாங்க, இப்பவும் அதான் நடக்க போதா அப்படின்ட்டு பயப்படுறாங்க.
இப்போவும் என்ன உள்ள விக்ரம் இருக்காரு, வினோத் இருக்காரு, சபரி இருக்காரு, எஃப்ஜே இருக்காரு, 4 பேரு. கமருதீன் அவ்வளோதான் 5 பேர் தான் இருக்காங்க. அதுதான். எல்லாம் பொண்ணுங்க. அட பாவிகளா! டேய் இதுதான் ஐடியாவாடா? ஆனா நான் சொல்லிட்டேன். ம். இந்த வாட்டி ஜெயிக்கிறது கன்ஃபார்மா பெண்ணா தான் இருக்கும்னு. ஓகே. எனக்கு என்னமோ அது தோணுது. 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 ஐ திங்க் ஆஃப்டர் சீசன் 2க்கு அப்புறமா எனக்கு என்னன்னா சபரி எஃப்ஜே போயிடுவாரு. ம். டவுட்டா இருக்கு. அவேவா இருக்காரு. ம். சபரி ஹேவ் அ டவுட். ம். கமருதீனும் போயிடுவாரு. கடைசியில விக்ரம் வினோத் தான் இருப்பாரு. இந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் போயிடுவாங்க. யார் அடிப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரியல. தெரிஞ்சு. பெண்ணா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அரோரா போவான்னு எதிர்பார்த்து அரோரா ஸ்டேஜ் வந்துட்டாங்களே. ரம்யா பார்த்து ரம்யா அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட they going to reach Yes, 70 yes. days. இதுக்கப்புறம் நீ யார் போனா என்ன போகல. போகலன்றத ஒரு விஷயம். ட்ரூ. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பிரஜின் பிடிக்கல. இப்போ சம்ஹவ் எனக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஒருவேளை எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு சாந்தமா சாமியார் மாதிரி இருந்தால் பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் நிறைய கேர்ள்ஸுக்கு ரஃபாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. Yes. ஆனால் கோப்பட வேண்டியது கோப்பட வேண்டிய இடம் தான் ஷூரா. பட் நான் இப்படி தான் நான் இப்போ பார்க்குறது தான் என் கேரக்டர் ஆக்சுவலாக. இப்போ ஏன்னா சினிமாலெல்லாம் நம்ம நடிக்கும்போது நம்ம கோப்பட்டு ஒன்று வி நாட் கோயிங் டு என் எனிதிங் சத்தியமாக. நான் இப்படி தான். ஆனால் அந்த வீடு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும். எஸ். அதுவாக நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. என்ன மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் மட்டும்தான் நான் வந்து பேப்பர் ரவுடியாக மாறுவேன். இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைனா பிரஜன் சாந்தமான ஆள் தான். கோவப்பட மாட்டேன். சான்ஸே இல்லை. ஓகே. இட் இஸ் லைக் தட். எஸ். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஐ திங்க் இது ஒரு இன்னொரு சான்ஸ் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட் தான். எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் அப்படின்னு இருக்கும்போது ஐம் ஷுர் திஸ் சீசன் 9 வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு many dose of opportunity கிடைக்கணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். பிகாஸ் பீங் அ 90s கிட் வி ஹவ் சீன் யூ லைக் ஸ்க்ராச் ஜீரோலேருந்து பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய வளரணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஃபேன்ஸ் ஆல்சோ. ஸோ உங்களையே ஆதரிக்கிற அந்த ஃபேன்ஸ்க்கு பிஃபோர் வி வைண்ட் அப் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எல்லாருக்கும் உங்களோட பாதத்தை தொட்டு நான் வந்து அது எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். தேங்க்ஸ் எடுத்துக்கோங்க, நமஸ்காரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா உண்மையிலே 20 வருஷமாக நான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் சத்தியமாக நான் இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. உண்மையிலே இப்போ ஏன் சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆங்கர்லேருந்து ஆரம்பித்து நடித்து எனக்கு ஒன்று ஒரு குடும்பத்தை இது பண்ணி அதுக்கு ஒரு விஷயத்தை பாண்ட் பண்ணி வந்து ஒரு நல்ல ஃபேமிலி இருந்தால் தான் ஒருத்தன் ஜெயிப்பான்றது அது எந்த ப்ரொஃபஷனலும் கண்டிப்பாக இருக்கும். சினிமாவில் வந்து ஒன்று ஃபேமிலி இருக்கும், ஒன்று ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். தவிர ரெண்டுமே எல்லாருக்கும் அமையாது. அடிக்கடி ஆக்டர் மம்மூட்டி சார் சொல்லுவார், எவனுக்கு நல்ல ஃபேமிலி அமையுதோ அவன் வாழ்க்கையில் அப்போவே ஜெயிச்சிட்டான்றது. பட் நான் பாதி தூரம் கடந்துட்டேன். மீதி வந்து எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 கொடுத்துருக்கேன். நான் பெருசாக நம்புகிறேன். அது உங்கள் மூலமாக மட்டுமே தான். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னோடய இன்னிங்ஸை வந்து நான் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் படத்தில். அடிக்கடி விக்ரம் சார் சொல்லுவார், 41 வயசில் தான் அவர் ஹீரோவாக ஜெயிச்சு சேது படம் பண்ணார். எம்ஜிஆர் சார் 41 வயசில் ஹீரோ ஆனார். பாதி வயசை நல்ல ஹீரோவாக இருக்கிற இடத்துல இழந்துட்டாங்க. அது இழப்பு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்து எப்பவும் இன்ஸ்பிரேஷனாக வந்து விக்ரம் சார் எல்லோரும் எடுத்துக்கிறது தான். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கு, ரிலீஸ்க்கு படங்கள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் டைட்டில் வின் பண்ண கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ நான் வந்து இப்படி வெல்கார்டு என்ட்ரி கொடுத்து இப்படி ஒரு விஷயமா நல்ல பேரோட ஒரு கபில் தேவ் மாதிரி வெளியே வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் ஓட் பண்ணிக்கிங்க, உங்கள் லவ்வை காமிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த ஃபேர் எவிக்ஷன் எனக்கும் புரியல. ஏன் ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் கேட்டிங்க, எனக்கு ஒன்றும் அதுக்கு பதில் இல்லை. பட் ஒரு கேம்னு அப்படி தான் இருக்கும். அதனால் எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து வாய்ப்பளித்த ஜியோ ஹாட்ஸ்டார், விஜய் டிவி டெலிவிஷனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அது அப்படியே சாண்ட்ராக் தயவுசெய்து கொடுங்க. யாருக்கு தெரியும், டைட்டில் அவங்க கூட அடிக்கலாம். மேபி நான் உள்ளேருந்து நான் முயற்சி பண்ணியிருப்பேன். என்னால் ஒரு ஹஸ்பண்டாக கண்டஸ்டாண்டாலும் ஒரு ஃபாதராகவும் இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். தயவுசெய்து எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வெளியேருந்து நீங்கள் பார்க்குறது ஒரு பகுதி மட்டும்தான். இன்னொரு பகுதி உண்மையாலே வாழ்ந்தவங்களுக்கும் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கு மட்டும்தான் சிச்சுவேஷன் புரியும். ஒருவேளை பப்ளிக்கில் உங்களை யாராவது பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே விட்டிருந்தால் எப்போவோ வெட்டுக்குத்தில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த சீசன் அப்படிப்பட்ட சீசன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையாக இருந்தால் பிடிச்சிருந்தா ஓட் பண்ணுங்கள். யாருக்கும் எந்த ஃபோர்ஸ் இல்லை. உங்கள் ஓட்டிங் தான் எல்லாத்தையும் மாற்றும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மெயினாக அந்த பிஆர் டீமுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பிஆர் பண்ணுறது தப்பு கிடையாது. தயவுசெய்து சீப்பான பிஆர் தயவுசெய்து பண்ணாதீங்க. எல்லாருமே கேம் ஆடுறாங்க. நான்லாம் பிஆர் இல்லாமல் தான் நான் கேம் ஆடி இவ்வளோ தூரம் வந்திருக்கு.
எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருங்க, அதுக்கு காரணம் பிஆர் சத்தியமாக கிடையாது. ஆடியன்ஸ் கிட்ட எனக்கு கிடைச்ச பேர் தான். ஸோ பிஆர் பண்ணுங்கள். அதாவது ஒருத்தரை ஷேடோவில் வச்சு அவங்கள தாத்தி அவங்க மேலே மிதித்து ஏறி நிற்காதீங்க. அது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, நான் தப்பு சொல்லலை. அதில் ஒரு ஜென்யூன் இருக்கணும். நீங்கள் அதில் தான் சாப்பிட்றீங்க. அது எல்லாருமே சாப்பிட்றோம் அந்த விஷயம். உங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த விஷயம் போய் சேருது. ஸோ தேவையில்லாமல் ஒரு கர்மாவை தயவுசெய்து யாரும் வாங்கி வச்சுக்காதீங்க. அது என்னோடய பெரிய வேண்டுதல். யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. ஹர்ட் பண்ணாத அளவுக்கு பிஆர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓட விட்டு கூட ஓடுங்க, ஓட விட்டு பண்ணாதீங்க, தப்பு. அன்பே விஷயம். நன்றி. குட் லக்.